யோசுவா அதிகாரம் 13. யோசுவாவுக்கு ஆண்டவர் இட்ட கட்டளை. யோசுவா வயதாகி முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு வயதாகி நீ முதுமை அடைந்து விட்டாய். இன்னும் உடைமையாக்க வேண்டிய நிலம் ஏராளமாக உள்ளது. எஞ்சியுள்ள நிலங்கள் இவையே: பெலிஸ்தியர், கெசூரியரின் எல்லா பகுதிகள், எகிப்து எதிரே உள்ள சீகோரிலிருந்து வடக்கில் எக்ரோன் எல்லை வரை, கானானியருடையதாக கருதப்பட்ட காசா, அஸ்தோத்து, அஸ்கலோன், காத்து, எக்ரோன் ஆகிய பகுதிகளின் 5 பெலிஸ்திய மன்னர்கள் மற்றும் அவ்வாயர், தெற்கிலிருந்து கானான் நாடு முழுவதும் சீதோனியருக்கு சொந்தமான மெயாரா, அபேக்கு வரையிலும் எமோரியரின் எல்லை வரையிலும் உள்ள பகுதிகள், கெபாலியரின் நாடு, லெபனோன் முழுவதும், எர்மோன் மலையின் கீழ் கதிரவன் உதிக்கும் பாகால்காதிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை உள்ள பகுதியும், லெபனோனிலிருந்து மிஸ்ரபோத்துமயீம் வரை உள்ள அனைத்து மலைவாழ் மக்கள், அனைத்து சீரோனியர், இவர்களை இஸ்ரேல் முன்னிலையில் நானே வெளியேற்றுவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீயும் அதை இஸ்ரேலுக்கு உடைமையாக கொடு. இப்போது இந்த நாட்டை 9 குலங்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் உடைமையாக குறித்து கொடு என்றார். யோர்தானுக்கு கிழக்கே உள்ள பகுதியை பங்கிடல். அத்துடன் ரூபன், காத்து மக்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் யோர்தானுக்கு கிழக்கே ஆண்டவரின் ஊழியர் மோசே குறித்து கொடுத்தவாறே உடைமையாக்க பெற்றவை. அர்னோன் பள்ளத்தாக்கின் எல்லையில் உள்ள அரோயேரிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவில் உள்ள நகர் வரையிலும், மெதபா சமவெளி முழுவதும், தீபோன் வரையிலும், எஸ்போனில் ஆட்சி செய்த எமோரியரின் மன்னன் கீகோனின் நகரங்கள் அனைத்தும், அமோரியரின் எல்லை வரையிலும், கிளையாத்து, கெசூரியர், மாக்காத்தியரின் எல்லைகள், எர்மோன் மலை முழுவதும், சால்கா வரை பாசான் முழுவதும், ரபாத்தியரில் எஞ்சியிருந்தவனும், பாசானில் இருந்து அஸ்தரோத்தையும் எதிலேயையும் ஆட்சி செய்தவனுமாகிய ஓகியின் பகுதி முழுவதும் மோசே அவர்களை தாக்கி கைப்பற்றியிருந்தார். கெசூர், மாகாத்தியரின் நாடுகளையோ இஸ்ரேலர் கைப்பற்றவில்லை. கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரை இஸ்ரேலர் இடையே வாழ்கின்றனர். லேவியர் குலத்திற்கு மட்டும் அவர் உடைமை அளிக்கவில்லை. அவர் அவர்களுக்கு கூறியபடி அவர்களது உடைமை இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு செலுத்தப்படும் எரிபலியாகும். ரூபனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. ரூபனின் குலத்திற்கு அவர்களின் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. அவர்களது எல்லை அர்னோன் பள்ளத்தாக்கின் ஓரத்தில் அரோயேரிலிருந்து சமவெளியின் நடுவில் உள்ள நகர் வரை, மற்றும் மெதபாவில் உள்ள சமவெளி முழுவதும், சமவெளியில் உள்ள எஸ்போனும் அதன் எல்லா நகர்களும், தீபோன், பாமோத்து பாகால், பெத்பாகால் மெகோன், யாகாசு, கெதமோத்து, மேபாத்து, கிரியத்தாயிம், சிப்மா, கர் சமவெளியில் உள்ள செரேத்து சாகர், பெத்பெகோர், பிஸ்கா பள்ளத்தாக்கு, பெத்தசிமோத்து, அதாவது சமவெளியில் உள்ள எல்லா நகர்களும், எஸ்போனில் ஆண்டு வந்த எமோரிய அரசன் சீகோனின் எல்லா அரசுகளும், மோசே அவனையும் மிதியான், ஏவி, ரெக்கேம், சூர், கூர், ரபா ஆகியவற்றின் தலைவர்களையும் அந்நாட்டில் வாழ்ந்த சீகோன் தலைவர்களையும் தாக்கினார். இஸ்ரேல் மக்கள் வாளால் கொன்றவர்களில் நிமித்திகள் பெகோரின் மகன் பிலேயாமும் ஒருவன். ரூபன் மக்களின் எல்லை யோர்தான் நதிக்கரை. அப்பகுதியில் நகர்களும் குடியிருப்புகளும் அவர்கள் குடும்பங்களுக்கேற்ப ரூபன் மக்களின் உடைமையாகியது. காத்துக்கு அளிக்கப்பட்ட பகுதி. காத்தின் குலத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன: யாசேர், கிளையாதின் எல்லா நகர்கள், ரபாவின் கிழக்கில் அரோயேர்கள் அம்மோனியர்களின் நிலத்தில் பாதி, எஸ்போனிலிருந்து ராமாத்து மிட்சப்பே வரை, பெத்தோனிசம், மகனேயம் ஆகியவற்றிலிருந்து தெபீரின் எல்லை வரை, பெத்தோராம் பள்ளத்தாக்கில் பெத்னிம்ரா, சுக்கோத்து, சாபோன், எஸ்போனின் மன்னன் சீகோனின் எஞ்சியிருந்த அரசுகள், யோர்தான் எல்லையாக கினரேத்து கடல் முடிவு வரை, யோர்தானுக்கு அப்பால் கிழக்கு வரை உள்ள பகுதிகள். காத்தின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி இப்பகுதி நகர்களும் குடியிருப்புகளும் உடைமையாகின. மனாசேக்கு அளிக்கப்பட்ட பகுதி.
மனாசேயின் பாதி குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. அவர்களுடைய எல்லை மகனேயிமிலிருந்து பாசான் முழுவதும், பாசானின் அரசன் ஓகியின் அரசு முழுவதும், பாசானில் உள்ள 60 நகர்களும், யாயீரின் குடியிருப்புகள் முழுவதும், கிளையாதில் பாதி, அஸ்தரோத்து, எதிரேயி, பாசானில் இருந்த ஓகின் அரசு நகர்கள். இவை மனாசேயின் மகன் மாக்கீருக்கும், மாக்கீரின் பாதி மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் அளிக்கப்பட்டன. எரிகோவிற்கு கிழக்கே யோர்தானுக்கு அப்பால் மோவாபு சமவெளியில் இருந்தபோது மோசே இப்பகுதிகளை உடைமையாக கொடுத்தார். ஆனால் லேவியர் குலத்திற்கு மோசே உடைமை அளிக்கவில்லை. அவர்களுக்கு அவர் கூறியபடி இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே அவர்களின் உடைமை.